World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் இந்த மாதாந்திர கருத்தரங்கு கூட்டத்திற்கு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பான்களும் ஜோதிட ஆசிரியர்களும் ஜோதிட மாணவர்களுக்கும் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மற்றும் ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் நம்மளுடைய முத்துப்பண்டி அண்ணனுக்கும் மற்றும் ஜோதிட மாணவர்களை பெரிய சூப்பர் ஸ்டாராகும் என்னுடைய குருநாதர் மணிரஞ்ச் ஐயாவுக்கும் என்னுடைய குலதெய்வம் மற்றும் என்னுடைய தாய் தந்தை அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் பேசுகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம். சரிங்களா? இந்த 5ஆம் பாவத்தை இயக்கினால் ஐயா சொன்னார் நமக்கு எல்லாமே இயங்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் 5ஆம் பாவம் சொல்கிறேன்னா, ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததியை உருவாக்குறது எடுத்துகிட்டு போகிற பாவம் 5ஆம் பாவம். சரிங்களா? முதல்ல இந்த லக்னம் மொத்தம் 12 லக்னத்தில் மிக மிக முக்கியமான பாவம்னு பார்க்கும்பொழுது 5ஆம் பாவம் தான். ஏன்னா பார்க்கும்போது அந்த 1, 5, 9 தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? 1 என்பது நம்முடைய ஜாதகர், 5 என்பது யார்? நம்முடைய தாத்தா சொல்லலாம், 9 யார்? நம்முடைய அப்பா. அப்போ பாருங்கள், ஜென்மம், அணுஜென்மம், திருஜென்மம், இந்த 3 பாவத்தை நம்ம இயக்கினா நம்ம எப்படி ஒரு சந்தையிலேருந்து இன்னொரு சந்தையில் ஒரு போற அமைப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போது பொதுவாக இந்த 5ஆம் பாவகம் அப்படின்னு பார்த்தாவே அதில் மிக மிக முக்கியமான ஒரு இதுனா பூர்வ புண்ணியம் சொல்லலாம். சரிங்களா? பூர்வ புண்ணியன்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியம் இருக்குது, பூர்வ பாவமும் இருக்குது. அந்த 5ஆம் இடத்து கிரகங்களை வைத்து, அந்த சேர்க்கையை வைத்து, அந்த பார்வையை வைத்து உங்களுக்கு இந்த 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 பிரிவு எப்படி இருக்குது, நல்ல பிரிவியா இல்லை எப்படி உங்கள் 5ஆம் இடத்துல பாதிப்பு பெற்றிருந்தால் கண்டிப்பாக குலதெய்வம் சொல்லலாம். அந்த குலதெய்வ பாதிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது பொதுவாக 5ஆம் போது என்னென்ன இருக்குது? பொதுவாக குலதெய்வம் சொல்லலாம், பூர்வ புண்ணியம் சொல்லலாம், முக்கியமானது காதல் பாவம்னு சொல்லலாம். சரிங்களா? வேற என்ன இருக்குது? முதல் குழந்தை சொல்லலாமா? ஏன்னா இப்போ பெரும்பாலும் இது பார்க்கும்போது முதல் குழந்தை அந்த பாவத்தை நம்ம ஆராய்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி மனைவியோட அம்மாவோட வருமானம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்படி நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது என்னென்னா 5ஆம் பாவத்தை எப்படி இயக்கிறது, 5ஆம் பாவத்தில் ராகு கேது நட்சத்திரம் என்ன பண்ணுறது, 5ஆம் இடத்துல நம்மளோட சனி பார்வை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது சில பிரச்சனை இருக்குது. என்னென்ன பிரச்சனை பார்க்கும்பொழுது பொதுவாக இந்த 5ஆம் பாவத்தில் கெட்டு போனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தேன், எங்களுக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்னு என்னென்னா, ஏன்னா அவங்க குலதெய்வம் அந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அது ஜாதக அமைப்பில். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த 5ஆம் பாவத்தில் நமக்கு என்னென்னா, பொதுவாக அந்த வீட்டில் இப்போ பிரச்சனை வந்துட்டே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே வீட்டில் இருக்கவே முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அடுத்த காதல் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா சில பேர் காதல் பண்ணுவாங்க, அது கை குடும்பம் இல்லையான்னு சொல்லிட்டு ஆராய வேண்டிய முக்கியமான பாவம் 5ஆம் பாவம். அதுக்கப்புறம் புதன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில அமைப்பெல்லாம் இருக்குது. சரிங்களா? நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டு வரும்போது அது நம்ம தெரியும். சரிங்களா? நம்ம பொதுவாக என்ன சொல்ல, இப்போ ஒரு ஜாதகம் எடுத்த உடனே இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகங்களை வைத்து அவங்களுக்கு இந்த இந்த பிறவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது 5ஆம் பாவகத்தில் சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது நமக்கு இந்த பிரிவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கிரகங்கள் 5ஆம் இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 2 ரூல் தான். எப்படின்னா 5ஆம் இடத்துல சுப கிரகங்கள் பார்வையாக சேர்க்கை இருக்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு. அதே பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. அதே 5ஆம் அதிபதி 6 இருக்கிறதும், 5ஆம் அதிபதி 8 இருக்கிறதும், 5ஆம் அதிபதி 12 இருக்கிறதும், 5ஆம் அதிபதி போயிட்டு 6, 8, 12 ராகு நட்சத்திரங்கள், சனி நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை ஏற்படும். இல்லை அந்த கௌரவம் பாதிக்கும். இப்போ எப்படின்னா 5ஆம் பாவத்தில் மிக முக்கியமானது சொல்லலாம், நம்ம குருமார்களை சொல்லலாம். ஒருத்தருக்கு குருமார்கள் கிடைக்கிறாங்க அப்படின்னாவே 5ஆம் பாவம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா 5ஆம் பாவத்தில் என்னென்னா
மந்திர உபதேசஸ்தானம் இருக்குது சரிங்களா. அந்த மந்திர உபதேசஸ்தானத்தை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கனெக்ட் பண்ணி பெரிய ஆளாகிறதோ இல்லையோன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இப்போ வந்து என்னென்னா பொதுவாக நான் சொல்கிறேன், 5ஆம் இடத்துல ஒரு சில கிரகங்கள் இருந்தால் முன்னாடி நடக்கிறதே நமக்கு வந்து இப்போ தெரிய ஒரு இது மாதிரி தெரியும், சில குறியீடுகளாக இருக்குது சரிங்களா. இருந்தாலும் வந்து ஒரு சின்ன இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா 5ஆம் இடத்துல கேது இருப்பது அப்படின்னு நான் பார்க்கும்போது என்னென்னா முன்னாடி நடக்கிறது ஒரு ஃபியூச்சரில் நடக்கிறது இப்போவே நமக்கு ஏதாவது மூலியமோ சகுன மூலியமோ இது மாதிரி தென்படும் சரிங்களா. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுனா பொதுவாக வந்து கேது இருந்தாலே அந்த இடத்துல வந்து முன்னாடி நடக்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு தன்னுடைய பிரச்சனையிலேருந்து பாதுகாக்குவாங்க சரிங்களா. இது ஒரு அமைப்பு. அடுத்ததாக பார்க்கும்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பல பேருக்கு வந்து ஆசிரியர்களாக இருப்பார். அதே மாதிரி வந்து தனக்கு வர வேண்டிய பிரச்சனையிலேருந்து காத்து கொள்வார் சரிங்களா. இது வந்து அடுத்த நிலை. மூணாவதாக பார்க்கும் பொழுது 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இணைவேறு பெறும் பொழுது அந்த சக்தி கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்களா. 5ஆம் இடத்துல வந்து அந்த இல்யூஷன் சொல்லுவாங்களே, முன்னாடி நடக்கிறது இப்போவே தெரிஞ்ச அந்த இந்த படத்தில் சில படத்தில் காட்டுவாங்க, அந்த அழகிய தமிழ்லாம் முன்னாடி நடக்க ஒரு பிக்சராக காட்டும், அதுக்கு வந்து நம்ம வந்து காப்பாற்றுற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு அமைப்பு தான் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், கேது பார்த்தோம், அடுத்த வந்து குரு பார்த்தோம். அடுத்த பார்க்கும்பொழுது 5ஆம் அதிபதி அந்த நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருப்பது. ஸோ இந்த 3 அமைப்பு வந்து இருக்கிறது வந்து என்னென்னா முன்னாடி நடக்க ஒரு அமைப்பை நம்ம வந்து பார்த்து அதுலேருந்து வந்து காத்துக்கொள்வது சரிங்களா. இது ஒரு அமைப்பு சரிங்களா. பொதுவாக வந்து என்னென்னா இந்த 1, 5, 9 அப்படின்னாவே அந்த தசாபுத்தி நடக்குதுனாவே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை பற்றியும் தன்னுடைய தாத்தா பற்றியும் தன்னுடைய அப்பா பற்றியும் சரிங்களா ரொம்ப வந்து புகழ்ந்து பேசிட்டே இருப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், அந்த தசாபுத்தி நடக்கும்போது 1, 5, 9 சொல்லுவாங்க. அந்த தசாபுத்தியில் கண்டிப்பாக வந்து தன்னுடைய அப்பா பற்றி தன்னுடைய தாத்தா பற்றி தன்னை பற்றி வந்து புகழ்ந்து பேசிட்டே இருப்பாங்க சரிங்களா. அது நல்லதா கெட்டதா சொல்லி தனிப்பட்ட ஜாதகம் ஆராய்க்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி எங்கே இருக்கார், அந்த சொன்னல அந்த பாவரங்களும் சுபகரங்களும் இருக்கும்போது தான் நம்ம வந்து பார்த்து ஆராயணும் சரிங்களா. இப்போ வந்து நான் சொன்னேன், இப்போ வந்து பாவர்கள் வந்து என்ன பண்ணுறது. ஸோ நான் சொன்னேன், இப்போ பொதுவாக வந்து இந்த கேது பகவான் குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து அந்த 5ஆம் அதிபதியில் அதிக அந்த 5ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருக்கும் பொழுது இது 3 பேர் தான் வாய்ப்பா, மற்றவங்களும் வாய்ப்பு இல்லையா, என்ன பண்ணுறது கேட்பாங்களே. ஒருவேளை 5ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாலையோ 5ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாலையோ 5ஆம் அதிபதி வந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதோ அந்த தன்மையத்தில் எங்களுக்குலாம் அந்த இல்யூஷன் பவர் வராதா, முன்னாடி நடக்கிற தன்மை இருக்காதா அப்படின்னு வந்து கேட்பாங்க கண்டிப்பாக சரிங்களா. அப்படி பார்க்கும்பொழுது இவங்க என்ன பண்ணலாம்னா முதல்ல இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வழிபாடுன்னு பார்க்கும் பொழுது குலதெய்வத்தை வந்து வழிபட்டாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிற இல்யூஷன் பவர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. முன்னாடி நடக்கிறது வந்து அதில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரெண்டாவது வந்து நம்ம வந்து அதிகமான வந்து கடல்லையோ ஏரி குளங்களையோ ஓடுற அந்த தண்ணியில் வந்து குளிக்கணும் சரிங்களா. அது வந்து நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 5ஆம் அதிபதி யார் பாருங்க, 5ஆம் அதிபதியோட கடவுளை வந்து நீங்கள் வந்து வணங்குங்க சரிங்களா. அந்த மந்திர உபதேசம் நீங்கள் வந்து பண்ண 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 உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த இல்யூஷன் பவர் அந்த வாக்குப்பளிதுன்னு சொல்லுவாங்களா, 5ஆம் இடத்துல நல்லா மந்திர உபதேசங்களை பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து இப்போ இது வந்து நான் சொல்லிட்டேன் சரிங்களா. இப்போ வந்து பொதுவாக வந்து இந்த நம்ம லக்னங்க ஆராயத்துக்கு முன்னாடி லக்ன வலிமை ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், அந்த நைசரிக்கு பலன் தெரியும், லக்ன வலிமையா இல்லை வந்து ராசி வலிமையா அப்படின்னு நம்ம வந்து சந்திர வலிமையை பார்க்கும்பொழுது முதல்ல யார் வருவா, அந்த லக்ன வலிமைக்கு எல்லாம் தெரியும், இந்த சொல்கிறேன். முதல்ல யார் வருவா, லக்ன வலிமையில் புதன் வருவார். அடுத்துக்கு யார் வருவா, செவ்வாய். அதுக்கப்புறம் சனி பகவான். அதுக்கப்புறம் குரு பகவான். அதுக்கடுத்து சுக்கிரன். அதுக்கடுத்து சந்திரன். அதுக்கடுத்து சூரியன். அதுக்கடுத்து ராகு. கடைசியாக வந்து கேது வருவார். ஸோ இதான் லக்ன வலிமை. ஸோ இப்போ இந்த லக்ன வலிமையை வச்சுட்டு நம்ம வந்து லக்னம் ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சம்டைம் வந்து என்னென்னா லக்னம் வந்து நம்ம வீக் ஆகிட்டு லக்னத்து பலன்னு சொன்னால் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிடிக்ஷன் ராங்காக தான் போகும். அதே நீங்கள் வந்து ராசி வச்சு சொல்லும் பொழுது
கண்டிப்பாக வந்து அந்த பலன்கள் வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து லக்ன வலிமையாக ராசி வலிமையாக பார்த்துட்டு அங்கேருந்து அந்த முதல் பாகம் 2ஆம் பாகம் எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து பாவம் வந்து அதிகமாக வந்து அந்த ப்ரிடிக்ஷன் வந்து கண்டிப்பாக வரும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா பொதுவாக வந்து இந்த 5ஆம் இடத்துல வந்து என்னென்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு இது சின்ன டாப்பிக்காக ஒரு காதலை பற்றி பார்த்துலாம். நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் இருக்குது. இல்லை எனக்கு இல்லை. முதல்ல அந்த காதல் வந்து அமைப்பை ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? முதல்ல வந்து காதலுக்கான கிரகம் பார்க்கும்பொழுது யாருன்னா புதன் பகவான். சரிங்களா? புதன் பகவான் சொல்லலாம். அதுமாரி 5ஆம் அதிபதியை சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து 3 ரூல் தான் இதுக்கு வந்து. முதல்ல வந்து 5ஆம் அதிபதி 6, 8, 12 அந்த வந்து அந்த இடத்துல போய் இருக்கக்கூடாது. முதல் ரூல். சரிங்களா? ரெண்டாவது வந்து 6, 8 அதிபதி சனி, ராகு, கேது அந்த இடத்துல போய்ட்டு அந்த நட்சத்திரங்களே இதில் வந்து இருக்கக்கூடாது. மூணாவது வந்து 6, 8 அதிபதி நீச்சமாகக்கூடாது. புதன் பகவானோ அது நீச்ச பகவானோ வக்ரமாக ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒரு அமைப்பை தான் நம்ம வந்து காதலுக்கான வெற்றின்னு சொல்லலாம். இதே வந்து என்னென்னா இப்போது 5ஆம் அதிபதி 6ல் போய்ட்டு வந்தால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள், பொலிட்டிஷியன்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக போய் தான் ஆகணும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் வீக் கூட வந்து ஒரு ஜாதகர் வந்து எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க வந்து காலேஜில் படிச்சிருந்தாங்க. கேட்டாங்க, சார் இது மாதிரி நாங்கள் வந்து லவ் பண்ணிட்டுக்கிறோம், எங்கள் வீட்டில் சொல்லாமல் ஆல்ரெடி வீட்டில் சொல்லிட்டு எனக்கு வந்து அடி தர்மடி அம்மா விட்டுட்டாங்க. எனக்கு வந்து அவன் வந்து ஃபர்தராக வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மாவும் ஜோதிடர் தான். எங்கள் அம்மாவும் சொன்னால் உங்களுக்கு லவ் மேரேஜ் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார் செட் ஆகுமா இல்லையாம்மா சொல்லிட்டேன். அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி போய் 6ல் போய் இருக்கார், ப்ளஸ் வந்து ராகு அங்கே இருக்கார், கண்டிப்பாக வந்து செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லி அட்வைஸ் பண்ணேன். இருந்தாலும் வந்து அங்கே பிடிவாதமாக இருக்காருங்க. அப்போ நம்ம வந்து சொல்லிட்டோம். அப்போ வந்து அவங்க முடிவை வந்து அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் வந்து சண்டை போட்டு இது பண்ணி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க, ஆனால் இதுதான் அமைப்பு இருக்குது, அது பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது நமக்கு என்னென்னா சில டைம் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்குது, அதுக்கு வந்து வேறு இதாக இருக்குது, அதுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. சில வந்து மந்திர உபதேசங்கள், கோயில் பரிகாரம் நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து இருக்கிற பாதிப்பு வந்து கம்மி பண்ணிக்கலாம். அந்த 5ஆம் தேதி 6ல் இருக்கும்போது 8 இருக்கும்போதோ அது வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர் கேட்கும்போது இல்லை முடியாது, நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாமல் இந்த ஒரு சில அட்வைஸ் சொல்லும்போது நம்ம வந்து அதுலேருந்து ஒரு பிரச்சனைகளை கம்மி பண்ணி கொஞ்சம் அவங்க வந்து வாழ்க்கைக்கு எப்படி அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்ததாக பார்க்கும்பொழுது இந்த 5ஆம் அதிபதி எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ எனக்கு குழந்தை பிறக்கும், சரிங்களா, எப்போ எனக்கு வந்து நான் வந்து சில 5ஆம் இடத்துல என்ன இருக்குது, பொது வந்து காதல், வேறு இருக்குது ஜோதிடம்னு சொல்லலாம். அது முன்னே சொல்லிட்டேன், நல்ல குருமால் கிடைக்கிறது வந்து உங்கள் 5ஆம் அதிபதி வந்து நல்ல ஆட்சியோ உச்சமோ இல்லை சுபகிரகங்கள் பார்வையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க வந்து நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் எங்களுக்கு குருநாதர் வந்து கிடைச்சிருக்காரு. ஏன்னா என்னோட ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி வந்து ஆட்சியாக இருக்கார். சரிங்களா? அது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பார்வை இருக்கும்போது ஸோ இப்போ வந்து என்னென்னா முதல்ல வந்து இந்த நான் சொன்னேன்ல இந்த 5ஆம் அதிபதி எந்த காலத்தில் வந்து குழந்தை பிறக்கும், எந்த காலத்தில் எனக்கு வந்து ஆண் குழந்தை இருக்குமா பெண் குழந்தை இருக்குமா அது நம்ம எடுக்கலாம். தனிப்பட்ட ஜாதகம் வச்சு ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகம் எடுக்கலாம். இருந்தாலும் வந்து எந்த டைமில் வந்து எனக்கு குழந்தை பிறக்கும், எந்த டைமில் வந்து எனக்கு வந்து ட்ரேடிங் கூட சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி நான் பண்ணுற வந்து நல்ல உகந்த காலம் சொல்ல பார்க்கும் பொழுது ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம வந்து 5ஆம் அதிபதி வச்சு அந்த நாவம்சை லிங்க் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? நான் இப்போ என்ன ஒரு சின்ன ஒரு சார்ட் மாதிரி போடுறேன். சார்ட் மாதிரி போட்டு ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்தெந்த டைமில் வந்து குழந்தை பிறக்கும், எந்தெந்த டைமில் வந்து நம்ம வந்து அது என்ன பிரிக்கலாம். இப்போ வந்து ஒரு ராசினா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன ஆண் ராசினா சொல்லுவோம், அறம் சொல்லுவோம். பெண் ராசினா பொருள். அதே வந்து இப்போ ஆண் பெண் அப்போ ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே வந்து ஆண் ராசியாகவும் இரட்டைப்படை ராசிகள் எல்லாமே பெண் ராசியாகவும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது அதிலே முதல்ல வந்து இப்போ ஆண் ராசின்னு சொல்லிட்டோம், அதாவது ஒற்றைப்படை ராசிகள். அதே வந்து நீங்கள் 15 டிகிரி பிரிக்கும் பொழுது இன்னும் சூட்சமாக வந்து நம்ம ஆராயும் பொழுது
அவங்க என்ன இப்போ தசாபுத்தியில் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ சில பேருக்கு என்னென்னா இப்போ ஒற்றைப்பட்ட ராசியில் வந்து இது போயிட்டுருக்கும் 1-5-9 வந்து இப்போ மேத்ஸ்லேருந்து ஒருத்தர் இது தசாபுத்தி நடத்துகிறாருன்னா அவர் வந்து இப்போ வந்து 15 டிகிரி இல்லாமல் 16 டிகிரி மேலே போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சுக்கணும். அதே வந்து ஆண் பெண் ஒரே ராசிக்குள்ளே 1லேருந்து 15க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹரமாகவும் 16லேருந்து 30க்குள்ளே பார்க்கும்பொழுது நம்ம வந்து பொருளாக பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி இன்னும் வந்து சூட்சமாக பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்தெந்த டைமில் எந்தெந்த தசாபுத்தியில் அது அறமிடாக இருந்தால் நமக்கு வந்து உயிர்காரகத்தை வந்து கொடுக்கும். சரிங்களா? உயிர்காரகம் என்னது? நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வந்து மகிழ்ச்சி அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? பொருட்காலத்துக்கு கூட என்ன கொடுப்பாங்க? ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ அந்த உங்களும் தெரியல 5ஆம் பாவத்துடைய காரகத்துக்குங்களும் தெரியும். அந்த வந்து பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 5ஆம் பாவகத்தில் வந்து உயிர்காரத்துக்கு என்னென்ன இருக்குது, 5ஆம் பாவகத்தில் பொருட்காலத்துக்கு என்னென்ன இருக்குது, இது பிரிச்சுட்டு இப்போ நான் சொல்கிற வந்து அந்த தசாபுத்தி வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு சார்ட்டு போடுறேன், அப்படியே பாருங்கள். ஸோ இதில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஷ மண்டலத்தில் வரக்கூடிய நவம்சத்தோட அந்த கிரகங்களை போட்டிருக்கேன். சிம்ம மண்டலத்தில் வரக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் சனி அதோட நவம்ச கிரகங்களை போட்டிருக்கேன். சரியா? தனுஷோட சூரியன் ராகு புதன், சரிங்களா, அதோட நவம்ச கிரகங்களை போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தர் இது நம்ம பிரிச்சுக்கலாம். இது என்ன வீடுன்னா உங்களுக்கு தெரியல. அறம் பொருள், அறம் பொருள், அறம் பொருள், அறம் பொருள், அறம் பொருள், அறம் பொருள். இப்போ நம்ம வந்து பிரிச்சிட்டோம். ஒற்றைப்படை ராசி எல்லாமே வந்து உயிர்காரத்துக்கும் இரட்டைப்படை ராசி எல்லாமே பொருட்காரத்துக்கும் வந்து கொடுக்குன்னு சொல்லி பிரிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து பார்க்கும் பொழுது என்னென்னா இந்த இப்போ மேஷ் லக்னத்துக்காரு, சரிங்களா, மேஷ் லக்னத்துக்காரு பொதுவாக வந்து கேட்பாங்க எனக்கு வந்து எப்போ வந்து குழந்தை பிறக்கும். சரிங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக வந்து என்ன சொல்லுவோம்? அதோட 5ஆம் தேதி பார்ப்போம். அந்த 5ஆம் தேதி யார்? சூரியன். சூரியனோட எப்போ தசாபத்தி வருதோ, சூரியன் நின்ற நட்சத்திரங்களில் எந்த அதிபதி இருக்காரோ அப்போ அந்த டைம் வந்து குழந்தை பிறகு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? இது என்னென்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது லக்னம், நம்ம வந்து சில பேருக்கு என்னென்னா இப்போ 5ஆம் தேதி வந்து சூரிய தசையே வரலன்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ 20-40 வருஷத்துக்கு சூரிய தசையே வரல, அந்த வேறு நட்சத்திரங்கள் இல்லை, அந்த சூரியன் வந்து வேறு எந்த நட்சத்திரம் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது என்னென்னா இது வந்து எங்கே கற்றுக்கிட்டு நான் முதல்ல சொல்லிடுறேன். என்னென்னா ஐயா வந்து திருமண வகுப்பில் வந்து எடுத்திருப்பார், அட்டன் பண்ணியிருப்பார். சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா அவர் வந்து 7ஆம் பாவத்துக்கு வச்சு சொல்லியிருப்பார். அங்கே தானே சுட்டேன், எங்கே சுட்டேன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த 7ஆம் பாவத்துக்கு வச்சு ஒவ்வொரு இதுக்கு வந்து 7ஆம் பாவத்துக்கு சொன்னார். நான் 5ஆம் பாவத்துக்கு சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஐயா. சரிங்களா? முதல்ல வந்து ரூல் என்னென்னா இந்த 5ஆம் அதிபதி பார்க்கும்போது சூரியன் பார்த்துக்கோங்க. அப்போ சூரியன் யார்? சூரியன் ராகு புதன். அந்த தசாபுத்தியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குழந்தை பேருக்கோ உயிர்காலத்துக்கு இருக்கும்போது குழந்தை பேருக்கும் சொல்லலாம். இதே பொருட்காலத்துக்கும் போது அந்த டைமில் வந்து ஏதாவது பொருளை வந்து பணக்காசு இன்க்ரீஸ் பண்ண சொல்லலாம். சரிங்களா? அது நம்ம வந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக? இப்போ வந்து மேத்ஸில் இருந்து யார் வருவா? மேத்ஸில் இருந்து 5ஆம் தேதி யார்? அப்போ சூரியன் கூட யார் இருக்கிறா? சூரியன் ராகு புதன். கரெக்டுங்களா? அப்போ வந்து சூரியன் ராகு புதன் இந்த தசாபத்தியில் அது வந்து உயிர்காலத்துக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கேட்டு வருவாங்கள்ல எப்போ குழந்தை பிறகு சொல்லிட்டு அந்த தசாபதி வந்து கண்டிப்பாக வந்து சூரியன் ராகு புதன் வந்து கண்டிப்பாக குழந்தை பிறகு சொல்லலாம். சரிங்களா? இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி வந்து ரிஷபத்தை பாருங்கள். ரிஷபத்து 5ஆம் வீடு என்ன? 1 2 3 4 5. யார் அதிபதி? யார்? புதன்.
புதன் எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரா? அப்போ என்ன வருது? சூரியன், ராகு, புதன். சரிங்களா? அடுத்து மிதுனம். யார் வேறு அதிபதி? 5ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் எங்கே இருக்காரு? சுக்கிரன், செவ்வாய், சனி. சுக்கிரன், செவ்வாய், சனி. சரிங்களா? அடுத்து 5ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அப்போ வந்து சுக்கிரன், செவ்வாய், சனி. சுக்கிரன், செவ்வாய், சனி. கரெக்டுங்களா? அடுத்து 5ஆம் அதிபதி குரு. அப்போ வந்து கேது, சந்திரன், குரு. ஓகேங்களா? அடுத்து வந்து 6வது வந்து கன்னி வீடு. 5ஆம் அதிபதி அப்போ வந்து சனி, சுக்கிரன், செவ்வாய், சனி. ஓகேங்களா? 7வது வந்து துலாம். அப்போ வந்து சுக்கிரன், செவ்வாய், சனி. அடுத்து வந்து அப்போ வந்து யார் வரா? கேது, சந்திரன், குரு. அடுத்தது 9வது வந்து தனுசு. 5ஆம் அதிபதி யார் இருக்கிறா? சுக்கிரன், செவ்வாய், சனி. 10வது வந்து மகரம். சுக்கிரன், செவ்வாய், சனி. ஓகேவா? 11வது யார் இருக்கிறா? கும்பம். 5ஆம் தேதி வந்து சூரியன், ராகு, புதன். பன்னெண்டாவது வந்து மீனம். 5ஆம் அதிபதி அப்போ வந்து கேது, சந்திரன், புதன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தசாபுத்திகள். சரிங்களா? ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஓகே கரெக்டாக இருக்கா? மேஷ் லக்னத்துக்கு சூரியன், ராகு, புதன். ரிஷப லக்னத்துக்கு சூரியன், ராகு, புதன். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன், செவ்வாய், சனி. கடக லக்னத்துக்கு சுக்கிரன், செவ்வாய், சனி. சிம்ம லக்னத்துக்கு கேது, சந்திரன், குரு. கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன், செவ்வாய், சனி. துலா லக்னத்துக்கு சுக்கிரன், செவ்வாய், சனி. விருச்சிக லக்னத்துக்கு கேது, சந்திரன், குரு. தனுசு லக்னத்துக்கு சூரியன், செவ்வாய், சனி. மகர லக்னத்துக்கு சுக்கிரன், செவ்வாய், சனி. கும்ப லக்னத்துக்கு சூரியன், ராகு, புதன். மீன் லக்னத்துக்கு கேது, சந்திரன், குரு. சரிங்களா? இதில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி முன்னே சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த 5ஆம் அதிபதி. சரிங்களா? அந்த 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 5ஆம் அதிபதி முதல்ல வந்து உயிர்காலத்துக்கு வந்து கொடுப்பாரா இல்லை வந்து பொருட்காலத்துக்கு கொடுப்பாரா பார்த்துட்டுங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த தசாபுத்திகளை இதோ லிங்க் பண்ணி பாருங்கள். லிங்க் பண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? இது என்னன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து இந்த தசாபதி அப்படி நடக்கலைன்னா, இப்போ வந்து 5ஆம் அதிபதி அதிபதியில் வந்து எனக்கு வந்து சூரியன், ராகு, கேது, சூரியன், ராகு, புதன். சரிங்களா? அந்த தசாபதி எனக்கு வரல. சரிங்களா? அப்படி என்ன பார்க்கலான்னா, இந்த நட்சத்திரத்தில், சரிங்களா, இந்த சூரியன், ராகு, புதன் நட்சத்திரத்தில் வேறு என்ன கிரகங்கள் இருப்பாருங்க, அந்த தசாபதியில் வந்து வரும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு 5ஆம் அதிபதி வந்து எந்த தசாபதி நடக்கும், அது வந்து உயிர் காலத்துக்கு கொடுக்குமா இல்லை பொருட்காலத்துக்கு கொடுக்குமான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்னென்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் 5ஆம் அதிபதி வச்சு நம்ம வந்து என்ன வழிபடலாம் அப்படி வந்து சொல்லலாம். சரிங்களா? முதல்ல வந்து மேஷ லக்னத்துக்கு, சரிங்களா, 5ஆம் அதிபதி யார்? சூரிய பகவான்.
அப்போ என்ன வழிபாடு எடுத்துக்கலாம், நம்ம வந்து சிவன் வழிபாடு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ அது என்ன வீடு, அது சூரியன்னா நெருப்பு வீடா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், அப்போ சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த தீபம் ஏற்றுறது, கற்பூரம் ஏற்றுறது, அந்த மாதிரி பண்ணலாமா? சரிங்களா? அதேமாதிரி வந்து இப்போ ரிஷப லக்னம். சரிங்களா? ரிஷப லக்னத்தை பார்க்கணும். 5ஆம் அதிபதி யார்? கன்னி. அது என்ன இது, பஞ்சபூதன்மை, நிலத்தத்துவம். அப்போ வந்து புதனுக்கு வந்து நிலத்தத்துவம் யார் இருக்கிறா? அது வந்து நிலத்தத்துவத்தினால நம்ம என்ன பண்ணலாம், பொங்கலை வச்சு வழிபாடு பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி துலாம். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஒரு மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கிட்டு, அது வந்து என்ன வீடு, காற்று வீடா? அப்போ என்ன பண்ணலாம், தூபம் போடுறது, அப்படி வந்து ஒரு பாட்டு பாடுறது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து வழிபாடு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கடக வீடு. 5ஆம் அதிபதி யார்? விருச்சிகம். அப்போ வந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. ஸோ அந்த வழிபாடு எடுத்துக்கலாம். அது என்னது, நீர் வீடா? அப்போ நீர் திருச்செந்தூர் வழிபாடு. அங்கே போய்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறது, அபிஷேகம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வழிபாடு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி யார்? தனுசு. அப்போ தனுசுனா என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ வந்து 5ஆம் அதிபதினா, இப்போ வந்து சிம்ம லக்னத்தை பார்க்கும்போது 5ஆம் அதிபதி. அப்போ வந்து நம்ம வந்து தட்சாட்சி வழிபாடு எடுத்துக்கலாமா? சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா, அது என்ன வீடு, நெருப்பு வீடு. அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுறது, அங்கே போய்ட்டு வந்து தீபம் விளக்க போகிறது, அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். ஜீவ சமாதி வந்து விளக்க போகிறது நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது என்ன வீடு, கன்னி வீடு. கன்னிக்கு 5ஆம் அதிபதி மகரம். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஊர்காவில் இருக்கிறாங்களே தெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து அது என்ன தன்மை, அது நிலத்தத்துவம். அப்போ வந்து பொங்கல் வைக்கிறது, கெடா வெட்டுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். சரிங்களா? அது அடுத்ததாக பார்க்கும்பொழுது துலாம் வீடு. துலாத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? கும்பம். அப்போ வந்து என்னது, அவரும் சனி பகவான் தான். சரிங்களா? இது வந்து என்னென்னா சேரும் சகதியமாக இருக்க இடம். அது வந்து அடைப்பட்ட காடு, ஒரு கும்பம் சொல்லுவோம்ல, உள்ளே இருக்குது என்னன்னே தெரியாமல் இருக்குது. அதனால் வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற இடம் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அது வந்து என்ன தத்துவம், அது காற்று தத்துவம். அப்போ என்ன பண்ணலாம், தூபம் போடுறது, பாட்டு பாடுறது. ஸோ அது மாதிரி நம்ம பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து விருச்சிகத்துக்கு 5ஆம் வீடு வந்து மீனம். ஸோ அப்போ மீனம் என்ன வீடு வந்து காலபுருஷனுக்கு 12. நம்ம வந்து அதை வந்து திருச்செந்தூர் குருஸ்தலமாக எடுத்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? அதேமாதிரி வந்து தனுசுக்கு 5ஆம் அதிபதி வந்து மேஷம். ஸோ மேஷம் வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து அது பழனி கோயில், பழனி முருகனை வந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன நெருத்தத்துவமா அதே தான் நம்ம வந்து திருப்பி வந்து தூபம் வருது, தூபன்ற பாரு இது விளக்கு வைக்கிறது, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? அதேமாதிரி வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகர வீடு. சரிங்களா? மகரத்துக்கு 5ஆம் வீடு வந்து ரிஷபம். சரிங்களா? அப்போ ரிஷபம் என்ன இது பண்ணலாம், சுக்ரன். அப்போ வந்து மகாலட்சுமி வழிபாடு திருப்பி அதே பண்ணலாம். அது மாதிரி நிலத்தத்துவம் வந்து பொங்கல் வைக்கிறது, போயிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்பம். கும்ப லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? மிதுனம். சரிங்களா? அப்போ மிதுனம் வந்து என்னது, நமக்கு வந்து காட்டுத்தன்மையுடையது. ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்து பொதுவாக வந்து என்ன நடராஜ பெருமாள் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? அங்கே வந்து திருப்பி தூபம் போகிறது, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ வந்து மீன் லக்னம். மீன் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி வந்து சந்திரன். சரிங்களா? அப்போ சந்திரன் வந்து அம்மன் வழிபாடு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து போய் அபிஷேகம் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்கள் 5ஆம் அதிபதி வந்து நீங்கள் வந்து வலுப்படுத்தினா தான் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து. ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஒருத்தருக்கு வந்து நமக்கு கௌரவமே கிடைக்கல, யாரையும் மதிக்க மாட்டுறாங்க. முதல்ல வந்து என்னென்னா குலதெய்வ வழிபாடு தான். நான் சொல்கிறது என்ன, அவங்க 5ஆம் அதிபதி வழிபாடுத்தினாவே வந்து வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து உங்களோட காதல் பிரச்சனை கூட வந்து குலதெய்வ வீட்டுக்கு போய் வேண்டுங்க. சரிங்களா? பொருளாதார ரீதியாக வந்து இது பண்ணால் போய் விட்டு 5ஆம் தேதி இது பண்ணுங்க. சரிங்களா? 5ஆம் தேதி வந்து குலதெய்வத்தை இது பண்ணிவிட்டு மற்ற வழிபாடை வந்து எடுத்துக்குவோம். சரிங்களா? மற்ற கோயிலுக்கு போகும்போது அந்த நேரம், ஏன்னா இப்போ ஒவ்வொரு லக்னத்தையும் நான் சொல்லும் போது அதை வந்து இன்னும் வந்து நம்ம தேதி நட்சத்திர வயசாக குறித்து கொடுக்கலாம். அந்த நேரத்தை பார்த்துட்டு அந்த தலைமையில் எழுதும்போது கண்டிப்பாக வந்து நம்ம 5ஆம் தேதி வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வழிபாடை வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்குவோம். சரிங்களா? ஓகே. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குருநாதர் டாக்டர் சாஸ்தான மணிகராஜ் ஐயாவுக்கும் முத்துப்பணி அண்ணாவுக்கும் என்னுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட தர்மசாஸ்திர நிர்வாக குழுவினருக்கும் எல்லாருக்கும் நன்றி செலுத்தியிருக்கேன். நன்றி, வணக்கம்.